அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஜியோவும் வந்து சேட்டலைட் இன்டர்நெட் இந்த போட்டியில் வந்து களம் இறங்கிட்டதாக தெரியுது. அதுவும் என்னென்னு பார்த்துக்கலாம். ரெட்மி நோட் 11 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஒரு 5G டிவைஸாக இந்தியாவில் வரப்போது. சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து ப்ரீ புக் பண்ணால் என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 757 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஹைக்கை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏர்டெல்லுடைய சிஇஓ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் 2 மாதம் கூட ஆகலை ப்ரைஸ் ஹைக் பண்ணி, அதுக்குள்ளே ப்ரைஸ் ஹைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க கொடுத்துருக்க காரணம், அதாவது ஏர்டெல்லுடைய Q3 ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 20% கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு குறைஞ்சதுனால இன்னொரு ப்ரைஸ் ஹைக் வந்து நாங்கள் கொண்டு வருவோம். அந்த ப்ரைஸ் ஹைக் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எப்போ எங்களுக்கு தேவையோ இமீடியட்டாக நாங்கள் ப்ரைஸ் ஹைக்கும் அனௌன்ஸ் பண்ணுவோம். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாபம் எங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா 1 வருஷம் கழித்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு 6 மாதத்துலையோ இல்லை 3 மாதத்துலையோ ஒரு ப்ரைஸ் ஹைக் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணால் அது சரியாகும்னா அதை இமீடியட்டாக நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வோடஃபோனும் அவங்க தரப்புலேருந்து ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் யூசர்ஸ்க்கு 2 to 3 monthஸில் இன்னொரு ப்ரைஸ் ஹைக் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆப்லேயும் புது ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வேனிஷ் மோட், இன்னொன்று வந்து ஸ்பிளிட் பில் ஃபீச்சர். வேனிஷ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் மெசஞ்சர் வழியாக அனுப்பக்கூடிய வாய்ஸ் நோட்டாக இருக்கட்டும், ஜிஃப், மீம்ஸ் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வேனிஷ் மோட் வழியாக அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இமீடியட்டாக டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது இப்போ ஃபேஸ்புக்லேயும் மெசஞ்சர்லேயும் இருக்குது. ஸ்பிளிட் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் பேலலாம் நம்ம பார்த்தது தான். அதாவது நீங்கள் குரூப் சேட்டில் போய் யாரெல்லாம் எவ்வளோ பில் பே பண்ணணுமோ வந்து நீங்கள் கன்சால்டேட் பண்ணிக்கலாம். ஒரு பில் அமௌண்ட்டை 3 பேர் 4 பேர் வந்து ஷேர் பண்ணி பே பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சரும் இப்போ மெசஞ்சரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் மெசஞ்சர் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அதையும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட வாட்ஸ்அப் வந்து குளோபல் வாய்ஸ் நோட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. தற்சமயம் டெஸ்க்டாப் வெர்ஷனில் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய ஆடியோ மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேட்டில் இருக்கும்போது தான் அதை ப்ளே பண்ண முடியும். ஆனால் இனிமேல் இந்த ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேட்டை விட்டு வெளியே வந்தால் வேறு சேட்டில் இருக்கும்போது கூட இந்த ஆடியோ மெசேஜ் வந்து உங்களுக்கு கீழே வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். அங்கேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்லேயும் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஜியோ ரொம்ப நாளாகவே ஜியோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் லிமிடெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் ப்ராஜெக்ட் தான் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லும்போதே டாப் ஆஃப் த லிஸ்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஸ்டார்லிங்க். அடுத்ததாக ஒன்வெப், அமேசான் எல்லாருமே வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியாவில் இவங்கெல்லாம் அக்ரெசிவாக இருக்காங்க கொண்டு வரதுக்கு. பட் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஜியோ GMPCS லைசன்ஸ் வந்து வாங்கிட்டதாக தெரியுது டாட் கிட்ட இருந்து. ஸோ இந்த லைசன்ஸ்க்காக தான் வந்து ஸ்டார்லிங்க் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்வெப், அதாவது ஏர்டெல் கூட வந்து இதை வாங்கலை. பட் ஜியோ எல்லாருக்கு முன்னாடியும் இந்த லைசன்ஸ் வந்து இப்போ அச்சீவ் பண்ணதுனால வந்து ஜியோ தரப்புல இருந்து தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது பணம் 10 செய்யும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாம்சங்குடைய S22 சீரீஸ் குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலும் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரீ ரிசர்வ் ஆர் ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. February 21 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ₹1,999, அதாவது 2000 ரூபாய் நீங்கள் பே பண்ணி வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய ஸ்மார்ட் டேக் வந்து இப்போ ஃப்ரீயாக வந்து இமீடியட்டாக ₹2,999 பர்த் இது உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. இது கூடவே வந்து இன்னும் சில பெனிஃபிட்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை S22 சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீ புக் பண்ணும்போது வந்து ஆஃபரில் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதோட சாம்சங் வந்து ரீசெண்டாக அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு OS அப்டேட் இனிமேல் நாங்கள் தரப்போகிறோம். 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் என்ன சந்தேகம், சாம்சங் யூசர்ஸ்க்குலாம் M சீரீஸ் எல்லாத்துக்கும் வருமா, F சீரீஸ் வருமா, A சீரீஸ்க்கு வருமானு எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இவங்க அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் லான்ச் ஆக போகிற டிவைசஸ், அதாவது ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ், இனிமேல் லான்ச் ஆக போகிற டிவைஸ். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே லான்ச் ஆன டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S21 சீரீஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த இந்த டிவைசஸ்க்கு தான் இந்த லேட்டஸ்ட் அப்டேட். மற்ற
எல்லாருக்குமே வந்து யூஸ்வலாக அவங்க கொடுக்குற 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட் எப்போ மாதிரி வரும். iQOO பாப்புலரான Z சீரீஸில் அடுத்த டிவைஸ் இந்தியாவில் வரலாம் அப்படி தெரியுது. ஏன்னா மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் 12127 இதுதான் வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா iQOO Z5 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து iQOO Z6 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை iQOO Z சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பெஸ்ட்டில் இப்போ லிஸ்டிங்காக இருக்குது. விவோ தரப்புலேருந்து Q1 2022க்குள்ளே ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது விவோ நெக்ஸ்ட் இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோவுடைய நெக்ஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே இன்னோவேட்டிவான ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஃபோல்டபிள் டிவைஸ் S Penோட, அதாவது சாம்சங்குடைய S Pen மாதிரி இன்டகிரேட் பண்ணி ஒரு பென்னோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ விவோ தரப்புலேருந்து ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. Redmi K50 கேமிங் எடிஷன் ஒரு eSports எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் February 16 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் எல்லாம் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட பாப்அப், அதாவது ஷோல்டர் பட்டன்ஸ் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரெட்மி, அதாவது போக்கோடைய F4 GT எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, இந்த ஷோல்டர் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறது. பட் இந்த வாட்டி வந்து பாப்அப் ஷோல்டர் பட்டன் 2.0 அப்படிங்கிற ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் இவங்க கொண்டு வந்திருக்க மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டியோட இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம், அதோட வந்து JBL ஸ்பீக்கர்ஸ்னு ஆடியோ லெவலில் வந்து ஒரு கேமிங் டிவைஸாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணுறாங்க. iQOO 9 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி இந்தியாவில் லேண்டிங் பேஜ் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீலாக இருக்க டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து குளோபலில் லான்ச் ஆச்சோ ஒரு இன்டகிரேட்டட் டிஸ்பிளே சிப், அதோட தான் இந்தியாவிலையும் iQOO 9 Pro இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து டிஸ்பிளே அப்படின்னாவே சாஃப்ட்வேர் லெவலில் நிறைய அப்கிரேட் பண்ணுவாங்க. பட் ஹார்ட்வேர் லெவல் அப்படிங்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அதோட ஃபீச்சர். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் இவங்க கொடுக்குறாங்க. கூடவே வந்து 3D அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட Snapdragon 8 Gen 1 iQOO 9 Pro ஒரு ரியல் ஃப்ளாக்ஷிப்பாக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi Note 11 இந்த மானிக்கரும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பேர்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இது ஒரு 5G டிவைஸ் அப்படின்னு தான் லிஸ்டிங்காக இருக்குது. இது Snapdragon 695ல இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அகைன் 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், AMOLED பேனல், இந்த ஃபீச்சர்ஸோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 13ஓட ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. Redmi Note 11e 5G கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. Oneplus Nord CE2 இந்தியாவில் February 17 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900. அகைன் அவுட்லுக் டிசைனில் ஆல்ரெடி நம்ம பார்த்ததா இது 3.5mm ஆடியோ ஜாக் இவங்க கொடுக்குறாங்க. பட் அலர்ட் ஸ்லைடர் இதில் இருக்காது. ஸோ இந்தியாவில் Feb 17 அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் OnePlus Nord CE2க்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சேட்டலைட் இன்டர்நெட்டுக்கு ஜியோ எந்த லைசன்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டேப் டு பே. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதில் வின்னர் வந்து கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.